ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம், வணங்க வேண்டிய கடவுள், பயன்படுத்த வேண்டிய ரத்தினம், இதுதான் ஒரு முக்கியமான குறிப்பாக இருக்குது. ஜாதகம் பார்க்குறவர்களாக இருக்கட்டும், தொலைபேசியில் பேசுகிறவங்களாக இருக்கட்டும், சார் என்னோடய ஜாதகப்படி நான் எந்த கடவுளை வழிபடுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. கடவுளை வழிபடுறதுக்கு காரணம்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வழிபடலாம். இருந்தாலும் அவங்களுக்கு இதுதான் எனக்கு உகந்த கடவுள்னு அதை நான் வழிபடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் போகும்போது நான் எந்தெந்த நிறத்தெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் என்ன மாதிரி ஸ்டோன்ஸ் அணியலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. இதில் குழப்பம் இல்லாமல் நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லிட்டு வரோம். இப்போ என்னென்னா, ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சுபர்கள்னு இருக்கும், பாவர்கள்னு இருக்கும். ஒரு லக்கணத்துக்கு சுபர்கள் கெட்டு போகாமல் இருக்கணும், லக்கணத்துக்கு பாவர்கள் வலிமை பெற்று இருக்கக்கூடாது. இதுதான் ரகசியம். இப்போ நம்ம நண்பர்கள் வலிமையாக இருந்தாங்கன்னா நாம் கஷ்டப்படும் போது கூட அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம எதிரிகள் வலிமையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நமக்கு என்றைக்கு இருந்தாலும் தொந்தரவு தானே. அதனால் இதுதான் பேசிக்கான இந்த அடிப்படை ஜோதிடத்தோட அடிப்படை லாஜிக். அப்படி பார்க்கும்போது சிம்ம லக்கணத்துக்கு உரிய கிரகம் சூரியன். அப்போ சிம்மம் அப்படின்னு வரும்போது சூரியன், நான் சிவனை மட்டும்தான் வணங்குவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடுத்தது அந்த லக்கணத்துக்கு உரிய கிரகம் சூரியனுக்குரிய ஆரஞ்சு நிறம். அப்போ அந்த ஆரஞ்சு நிறத்தை மட்டும்தான் பயன்படுத்துவான் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அடுத்தது சூரியனுக்குரிய அந்த ரத்தனம் அப்படின்னு பார்க்கும்போது மாணிக்கம், நம்ம ரூபி அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை மூணை தவிர நான் வேறு எதையும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தா கூட சிம்ம லக்கணத்துக்கோ இல்லை சிம்ம ராசிக்கோ இந்த 3 விஷயங்கள் தான் போட்டிருக்கோம். ஆனால் இது உண்மையிலே நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிம்ம லக்கணத்துக்குரிய சூரியன் நல்ல நிலைமையில் இருக்குதா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அப்போ நல்ல நிலைமையில் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பார்த்திங்கன்னா 6ல் இருக்கலாம், 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ஏன்னா 8ம் 12ம் நல்ல நிலையை கொடுக்காது. 6 சூரியனுக்கு இப்போ அது என்ன சொல்லுவாங்க, ஸ்தான பலம் அப்படின்னு சொல்கிறதுனால லக்னாதிபதி இந்த இடத்துல மறைவுன்னு எடுக்க வேணாம். பட் மறைவு லேசாக இருந்தால் கூட அது நல்ல பலனையே கொடுத்துரும். அப்போ சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கலாம். அடுத்தது சூரியன் 3ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுப்போம். சூரியனுக்கு 3ஆம் இடம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சிம்ம லக்கணத்துக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது நீச்சம் பெறக்கூடிய இடமா இருக்கிறதுனால இந்த இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நல்ல பலனை கொடுக்காது. அடுத்தது பார்க்கும்போது 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். பொதுவாக 9ஆம் இடம் சிம்ம லக்கணத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னு வரும்போது சூரியன் அந்த இடத்தில் உச்சமடையுது. ஸோ லக்னாதிபதி உச்சமடைகிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட தவறு. ஏன்னா சிம்ம லக்கணத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம்ங்கிறதுனால பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுவும் முழுமையான பலனை கொடுக்காது. அப்போ லக்னாதிபதியே போய் அந்த இடத்துல இருந்து அது உச்சமாகிறதுனால சூரியனுக்குரிய சில விஷயங்கள் கிடைச்சாலும் அந்த பலன்களை முழுமையாக கிடைக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா, உயர் பதவியில் உட்காருவாங்க, இவங்க தான் டெசிஷன் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டியில் இருப்பாங்க. ஆனால் சீக்கிரம் டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு மேலே உள்ளவங்களோட கீழே உள்ளவங்களை பார்த்து பயப்படுவாங்க. ஒரு கமாண்டிங் பண்ணுற தன்மை சற்று குறைவாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்க செய்யும். இப்போ அதனால் இப்போ இந்த சூரியனுக்குரிய நிறத்தை பயன்படுத்தலாமா, ஆரஞ்சு நிறத்தை அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம லக்கணமாக பிறந்து உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தால் 6ஆம் இடத்தில் இருக்கலாம், 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல மறையக்கூடாது. சிம்ம லக்கணத்துக்கு மட்டும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஓரளவு நல்ல பலனை கொடுக்காது அப்படின்னு இருக்கலாம். மற்ற நல்ல நிலைகளில் இருந்தால் சூரியனுக்குரிய அந்த நிறத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது சூரியனுக்குரிய கடவுளான சிவனையும் வழிபடலாம். சூரியனுக்கு உரிய ரத்தினமான மாணிக்கத்தையும் பயன்படுத்தலாம், நல்ல பலன்களை கொடுக்கலாம். பாதகஸ்தானத்தில் இருக்கா, பகைஸ்தானத்தில் இருக்கா, நீச்சம் பெற்றிருக்கா, இதை மட்டும் பார்த்துங்க. சூரியனுக்கு பெரிய அளவுக்கு பகைஸ்தானம் அப்படின்னு எடுக்க முடியாது. நீச்சஸ்தானத்துலேயோ அந்த லக்கணத்துக்குரிய பாதகஸ்தானத்திலிருந்தே நல்ல பலனை கொடுக்காதுங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு இது நல்லா இருந்தால் மட்டும்தான் சூரியனோட தொடர்புடைய விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது 5ஆம் இடத்தை பார்த்துப்போம். 5ஆம் இடம் அப்படின்னு வரும்போது 5ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் குரு. ஏன்னா சிம்ம லக்கணத்துக்கு நட்பு கிரகம் எது அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம். இந்த 5ஆம் இடத்துக்குரிய குரு தான் 8ஆம் இடத்துக்குரிய கிரகமும். அதனால் 8ஆம் அதிபதினு இந்த இடத்துல பார்க்குறத விட லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியோட பலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல சிம்ம லக்கணத்துக்கு குருங்கிறது பார்த்திங்கன்னா பாதி பலன் தான், 50% தான் நல்ல பலனை கொடுக்கும். அதனால் என்ன பண்ணால் இந்த குரு அதுவும் 6, 8, 12 இல்லாமல், அதே போல் குருவுக்கு பகை வீடான மிதுனத்திலேயோ கன்னிலேயோ இல்லாமல், மகரத்தில் நீச்சம் அடையாமல், மேஷத்தில் போய் பாதகஸ்தானத்தில் இல்லாமல், இது ஒரு நல்ல நிலைமையில் இருந்து அதுக்கு அதோட பாவக்கிரகங்களோட சேர்க்கை பெறாமல் இருந்தால்
குருவுக்கு உரிய மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் அடுத்து பார்க்கும்போது குருவுக்குரிய ரத்தினமான புஷ்பராகமும் நல்ல பலனை கொடுக்கும். குருவுக்குரிய கடவுளான நீங்கள் தட்சிணாமூர்த்தியையும் வியாழக்கிழமைகளில் வழிபடலாம், பிரம்மனையும் வழிபடலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அடுத்தது 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் சிம்ம லக்கணம் ஸ்திர லக்கணம் அப்படிங்கிறதுனால 9ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் இந்த இடத்துல பாதகாதிபதியாக பார்க்கப்படுது. அடுத்து இதே பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வகிக்குது. அதனால் 9ங்கிற கூடிய ஒரு திரிகோணத்துக்கும் 4ங்கிற கேந்திரத்துக்கும் செவ்வாய் ஆதிபத்தியம் வகிப்பதால் செவ்வாயை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு பாதகத்தை செய்ய மாட்டாருன்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அடுத்தது பார்க்கும்போது இந்த செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருந்தால்தான் இந்த சிம்ம லக்கணத்துக்கு அது பயனுள்ளதாக இருக்கலாம். செவ்வாய் 3, 6, 10, 11 இருப்பது ரொம்ப சிறப்பு. அதுபோல் இருக்கிற பட்சத்தில் செவ்வாய்க்குரிய ரத்தினத்தையும் ஓரளவு பயன்படுத்தலாம்ங்கிறத மட்டும் சிம்ம லக்கணக்காரர்கள் தெரிந்து கொண்டால் போதுமானது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இப்போ நம்ம 1, 5, 9 வரிசையாக பார்த்துட்டோம். சிம்ம லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது புதன். இந்த புதன் நல்ல நிலைமையில் இருந்தால், புதன் அப்படின்னு பார்க்கும்போது புதனுக்கு கடகம் ஒரு பகை வீடு. ஏன்னா அந்த இடத்துல புதன் இருந்தால் பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது. அதே போல் புதன் நீச்ச வீடுகள்லையோ அதுக்கான பகை வீடுகள்லையோ இல்லாமல் நல்ல நிலையில் இருந்தால் அந்த புதனுக்குரிய மரகதத்தை பயன்படுத்தலாம். ஏன்னா நல்ல பலனை கொடுக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துக்குரிய கிரகம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது நேரடி வருமானம், 11ஆம் இடம்ங்கிறது லாபம், பணபரஸ்தானம். இந்த புதன் சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரை பணபரஸ்தானம், 2 பணபரஸ்தானத்துக்கு ஆதிபத்தியம் வகிப்பதால் இந்த புதன் நல்ல நிலைமையில் இருக்கும்போது பயன்படுத்தலாம். இதே புதன் 9ஆம் இடமான பாதகஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பலனை கொடுக்காதுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இந்த புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் புதனுக்குரிய பச்சை நிறத்தையும் பயன்படுத்தலாம். புதனுக்குரிய கடவுளான பெருமாளையும் அதற்கு உகந்த நாட்களில் வணந்தால் அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 3ஆம் இடத்துக்கு உரிய கிரகமும் 10ஆம் இடத்துக்குரிய கிரகமும் சுக்கிரன். ஒரு பக்கம் பார்க்கும்போது 10ஆம் இடத்துக்கு நல்ல பலனை கொடுக்க வேண்டியவர் சுக்கிரன். 3ஆம் இடம்ங்கிறது லேசான மறைவிடமாக இருந்தால் கூட சுக்கிரன் பெரிய அளவுக்கு பகை கிடையாது. சாதாரணமாக பார்க்கும்போது சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் பெரிய அளவுக்கு இணக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. அதே போல் இந்த சுக்கிரன் பாதகஸ்தானத்தில் இல்லாமல் 7ஆம் இடத்தில் இல்லாமல் கடகத்திலையும் சிம்மத்திலையும் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் இந்த சுக்கிரனுக்குரிய காரகத்துவமான வைரம், அதே போல் பிங்க் கலர், அடுத்தது சுக்கிரனுக்குரிய பெருமாள், இது 3ம் நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது செவ்வாயை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது குருவை பற்றும் சொல்லப்பட்டது. அடுத்தது மகரத்துக்கும் கும்பத்துக்கும் உரிய சனியை பொறுத்தவரை சனிக்குரிய நீல நிறம் சிம்ம லக்கணத்துக்கு பெரிய அளவுக்கு பயனை தராது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம், இன்னொரு பக்கம் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம். சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரை செயலாலையும் இயல்பாலையும் சூரியனுக்கு நேர் எதிரான கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல சனியை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த சனிக்கும் சூரியனுக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்று பார்த்து கொண்டாலும் சேர்ந்து இருந்தாலும் ஒரு நல்ல பலனை கொடுக்காது. அப்படிங்கிறதுனால சிம்ம லக்கணக்காரர்கள் கூடுமானவரை சனிக்குரிய நீல நிறத்தை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. சனிக்குரிய அந்த நீலக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய புளூ சஃபைரையும் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. சிம்ம லக்கணத்துக்கு உரிய கிரகமான சூரியன் 8, 12 மறையாமல் பாதகஸ்தானங்களில் இல்லாமல் பாவக்கிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ பெறாமல் இருந்தால் உங்களுக்கு சூரியனுக்குரிய காரகத்துவம் அனைத்தும் நல்ல பலனை கொடுக்கும். சூரியனுக்குரிய நிறமான ஆரஞ்சு நல்ல பலனை கொடுக்கும். சூரியனுக்கு நீங்கள் உரிய கடவுளான சிவன் வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும். சூரியனுக்குரிய ரத்தினமான மாணிக்கத்தை பயன்படுத்தினாலும் அதிர்ஷ்டம் தரும். அதே போல் 5ஆம் இடத்துக்குரிய கிரகமான குரு நல்ல நிலையில் இருந்தால் குருவுக்குரிய மஞ்சள் நிறம், குருவுக்குரிய கடவுளான பிரம்மன் தட்சிணாமூர்த்தி, குருவுக்குரிய ரத்தினமான கனக புஷ்பராகம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். பொதுவாக சிம்ம லக்கணத்துக்கு பார்க்கும்போது 1, 5 இப்படிங்கிற கிரகத்தை தாண்டி புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் இந்த 3 கிரகத்துக்குரிய காரகத்துவம் நல்ல பலனை கொடுக்குங்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் இது என்ன அமைப்பு எப்படி நல்லா இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் உங்களுக்கான நிறத்தையும் உங்களுக்கான ரத்தினத்தையும் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுளையும் தேர்வு செய்து வழிபட்டால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குங்கிறது மட்டும்தான் சிம்ம லக்கணக்காரர்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.